எல்லாம் ட்ரெயின் வந்த பிறகுதான் சொல்றேன்றான். சரி ட்ரெயின் எங்க? யூனிஃபார்ம் போட்டிருக்கேன், இதோட யாராவது பொண்ணு பார்க்க போவாங்களா? குளிச்சிட்டு ட்ரெஸ் மாத்திட்டு. அப்பா உங்க வீட்டு நம்பர் கொடுங்க. நான் தரேன். 022. ஆனா அழகா இருக்காளா? என் டேஸ்டும் அவங்க டேஸ்டும் கொஞ்சம் அப்படியா? வேற. அவங்களுக்கு என்ன விட ஒரு நல்ல மாப்பிள்ளையா கிடைப்பான். தப்பா எடுத்துக்காதீங்க. வெளியே கிளம்பணும்னா 1 மணி நேரத்துக்கு சீப்பை வச்சு இப்படி இப்படி இப்படின்னு இழுப்பாங்க. இவ வெளியே கிளம்பணும்னா நான் கேட்டேனா? இதுல கூச்ச சுபாவம் வேற. பல்லிக்கும் கரப்பாம்பூச்சிக்கும் பயப்படுவாங்க. அடிக்கிற பாத்தியா? ஆமா, சின்ன வயசுலயே கண்டிச்சிருக்கணும். அப்பா வேடி. இப்ப எதுக்குடி இவ்ளோ பணம்? மாப்பிளைக்கு பிடிக்கலன்னா ஃப்ரெண்ட்ஸுக்கு பார்ட்டி தரேன்னு சொல்லி லீவுக்கு வரான்னு தெரிஞ்சோடனே சிக்கன் குனியான் லீவ் போட்டு சொந்த ஊர் கோடிலாம் நினைச்சேன். என் நேரம் லீவா? ஒவ்வொரு வருஷம் லீவுக்கு வருவேன், என் கூடவே சுத்துவேன், என் வேலையில எல்லாம் மூக்க நுழை. இல்லடா, எங்க அம்மா அப்பா ஸ்ட்ரிக்டா சொல்லிட்டாங்க. நான் காலையில வெளியே போனா ராத்திரி தான் வீட்டுக்கு வரணுமா. வீட்லயே இருந்தா சரி சரி விட்றா, நான் வந்து உன் கூடவே இருப்பேன், உன்னை டிஸ்டர்ப் பண்ணவே மாட்டேன். ஓகே? ஆமா, நேத்து பொண்ணு பார்க்க போனியே, என்னாச்சு? என் குழம்புது கொஞ்சம். அன்னைக்கு பிடிக்கலன்னா இன்னைக்கு பிடிக்குதுங்கிறான். நாளைக்கு கல்யாணத்துக்கு அப்புறம் மறுபடியும் பிடிக்கலன்னு சொல்லி லவ் பண்ணி பாத்துடணும். நாளைக்கு பிடிக்கலன்னா பிரேக்கப் பண்ணிக்கிட்டா போச்சு. ஆனா ரிஜெக்ட் பண்ண நானா? நான் ஏன்? அது கவர்மெண்ட்மா. ஹலோ, ஏன் கண்ணாடியே நான் கிஸ் பண்ணுவேன் கொஞ்சம். முட்டை மாதிரி பின்னாடி உட்கார்ந்திருக்க. கம்ப்ளைண்ட் பண்ணா உள்ள தள்ளி உன் பேண்ட கட்டிடுவான். If you show up again. போயிட்டால பேசிட்டே இல்லடா, திட்டிக்கிட்டே. உங்க சண்டைக்கு ஏன் டிபார்ட்மெண்ட் பைக் என்னடா பண்ணுச்சு? चोर बस में ही होगा. मैं पुलिस वाला हूँ, हम दोनों पुलिस वाले हैं. बालाजी नीचे चेक. आप अंदर जाके देखिए, सीट के नीचे देखना. बैग्स बीच. முதல்ல அவன் என்கொயரி பண்ணாம ஹாஸ்பிடல்ல வச்சு ட்ரீட்மெண்ட் கொடுக்க நீ வந்து இழுத்துட்டு வந்துட்ட. டிவியில மட்டும் நான் வந்திருந்தா என் மாமியார் மரண். எந்த கேள்வி? ஆனா நான் அது மட்டும் இல்ல, DIA டிஃபென்ஸ் இன்டெலிஜென்ஸ் ஏஜென்சில சீக்ரெட் ஏஜென்ட். இது என் கூட ஒர்க் பண்றவங்க. நாள் அவன் தம்பி வந்துட்டான்டா மிலிட்டரிக்கு. இது லோக்கல் டியூட்டி பீரியட்ல சூசைட்னு. உன் வீட்டுல ஒருத்தருக்கு பென்ஷன் மாசம் தவறாம வரும். நீ மும்பை சிட்டில 12 இடத்துல அட்டாக். Hi, congrats. Oh, you look so cute, babe. Here you go. Excuse me, 1 minute. ஆனா போலீஸ்காரங்க நாங்க மூளையை யூஸ் பண்ணணும். பிக் பாக்கெட் காரனை பிடிக்க போகும்போது பிக் பாக்கெட்ரியா அந்த டெரரிஸ்ட் தப்பிச்சு போனான்ல, அன்னைக்கு நைட்டே ஒரு போலீஸ் ஆபீசர் அவர் வீட்டுல சுட்டுட்டு தட்டா டியூட்டில இருந்திருக்காரு. இந்த 2 இன்சிடென்ட்டுக்கும் ஏதாவது சம்மதம் இருக்குமா அப்படிங்கறதா? ஜெகா குட்டி, எனக்கு தான் சஸ்பென்ஸ்னா தாங்காதல்ல, என்னன்னு சொல்லிட்டு போடா. ஒரே நிமிஷம்டா. இல்ல, உங்களை நான் கல்யாணம் பண்ணிக்கல. ஆனா
நமக்குள்ள ஆரம்பத்துல இருந்தே மேட்ச், நமக்குள்ள டேஸ்ட் ஒத்து வரணுமே. சச்சா, பொண்ணுங்க போய் எப்படி தம்மெல்லாம் அடிக்க முடியும்? பாக்ஸிங்ல அதெல்லாம் தம்மு. சாரி சாரி சாரி. ஒண்ணும் இல்ல, நான் கட்டிக்க போற பொண்ணு இன்னைக்கு என்ன பார்க்க. நத்திங் நத்திங் நத்திங். ஐ வில் சிட் ஹியர். உனக்கும் என்ன ரொம்ப பிடிச்சிருக்குன்னு உங்க அம்மா போன் பண்ணி சொன்ன. அது இல்லைங்க மேடம், என்னதான் இருந்தாலும் நீங்க அவரு கல்யாணம் பண்ணிக்க போற பொண்ணு. அவர் போன 1 hour கூட லவ் பண்ணல, அதுக்குள்ள பிரேக். இத பாருங்க மேடம், அவரு என்ன விட எல்லா விதத்திலயும் பெட்டர். 400 மீட்டர் ஓட எனக்கு 52 செகண்ட்ஸ் ஆகும். எனக்கு ஈஸியா பொண்ணு கிடைக்கும். ஆனா அவருக்கு பாவம் இத்தனை வயசுக்கு அப்புறம் யாருங்க. சாரி. உனக்கு சஸ்பென்ஸ் பிடிக்காது, எனக்கு சஸ்பென்ஸ ஓபன் பண்றது பிடிக்காது. நாளைக்கு 2 பேருக்கும் ஒரு முக்கியமான வேலை. மாதிரி எத்தனை பேர் இருக்காங்கன்னு தெரியும். அதெல்லாம் எங்களுக்கு தெரியும். என்ன தெரியும்? எதுக்குடா ஊசி எடு? அவனுக்கு போட்ட ஊசி இன்னும் 2 மணி நேரத்துக்கு மயக்கமாவே இருப்பான். வா போலாம். எங்க போறது? I'll tell you later. Okay, after winning you have to throw a party, right? Definitely, sure. இதெல்லாம் யார் பண்ணா? இது வரைக்கும் யாரும் தெரியல. எனக்கா? ஏற்கனவே இவன் எனக்கு சிக்கலா இருக்கான். இப்போ சாரி, இன்ட்ரோடியூஸ் பண்ண மறந்துட்டேன். நிஷா, மை fiancé. இவர் கூட நான் தனியா பேசணும். நிஷா அவங்கள கூட தான் பேசணும். நீ உன் போன்ல நெட் இருக்கா? இருக்கு. www.desicals.com. இப்போ என்ன பண்ண போற? என் சீனியர் சொல்லிட்டா. வேற ஏதாவது ஒற்றுமை இருக்கா? No. 27th அன்னைக்கு பாம்பே சிட்டில கோட் சூட் ட்ரெஸ் கோட்ல நடந்த மேரேஜ் லிஸ்ட் அண்ட் செமினார். இந்த ஸ்லீப்பர் செல்ஸ், சப்போஸ் அதுல ஒருத்தன் மாட்டிக்கிட்டா கூட அவன் மூலமா எதுவுமே தெரிஞ்சுக்க முடியாது. அப்ப ஸ்லீப் ஜகா அட்டெண்ட் பண்ணாத அவளா தான் இருக்கும். ஜகா அட்டெண்ட் பண்ணாத என் மேல சத்தி ஜகா. ரொம்ப தப்புடா. இங்க என்ன நடந்துட்டு இருக்கு, நீ என்ன பண்ணிட்டு இருக்க? பொண்ணு பின்னாடி போகாம. உங்க 2 பேருக்கும் அன்னைக்கு நீ பாத்திய பொண்ணு ஸ்வேதா, அவ ஒன்னு பிடிக்க. இனி உனக்கான ஷாக்கான விஷயம் சொல்றதுக்கு முன்னாடி நீ ஒருத்தரை மீட் பண்ணும். ஒரு மேட்ரே ஒண்ணு பிடிக்கலன்னு சொல்லிட்டா பாரு. வாமா. இவன் இந்த வெப்சைட்னு தெரியலையே. இப்ப நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்க போற விஷயம் தெரிஞ்சு ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணி பெரிய பிரச்சனை ஆயிடுச்சு. நான் ஒரு டிசிஷனுக்கு வந்துட்டேன். இப்ப நான் உங்க 2 பேர்கிட்ட ஒண்ணு கேட்க போறேன். நீ கல்யாணம் பண்ணிக்கணுங்கிற ஆசையோட கேட்டு பாரு. இல்ல, உனக்கு என்ன மறக்கணுங்கிறது கஷ்டமான விஷயம். ஐயோ நிஷா, இன்னைக்கு நம்ம ஃபர்ஸ்ட் டேட். டேட்டிங். ஆமாமா. ரெண்டு பேர் ஷூட் அவுட்ல இருக்கிற ஒரே சிமிலாரிட்டி அந்த ட்ரெஸ் கோட். அவன் புத்திசாலியா இருந்தா நேரம். Yes, it is. We are from the army too. His batchmates. Oh yeah, come. What man? பின்னடா யார் வந்த ட்ரெஸ் கேட்டா கொடுத்துருவாங்களா? சம்பந்தப்பட்டவங்களுக்கு ஃபோன் பண்ணி கேட்க வேண்டாம். This is Joel's school teacher and this is Joel's cousin.
இந்த 5 டீம்ல எந்த டீம்னு இப்ப எப்படி கண்டுபிடிக்கிறது? நான் கண்டுபிடிக்கிறேன். நீங்க நினைச்சதை விட ஃபாஸ்டா இருக்கான். நம்ம கெஸ் பண்ணது நடக்கலன்னா அவன் வேற பிளான் பண்றான்னு அர்த்தம். ஜெகா, நானே உனக்கு போன் பண்ணணும்னு நினைச்சேன். என்ன? அந்த 5 பொண்ணுங்களோட செல்போன்ல ஏற்கனவே ஒரு பொண்ணோட ஸ்லீப்பர் செல்ஸ் ஹெட் தான் நமக்கு முக்கியம். நீ வந்திருக்கு வா. At what time? Okay, don't be worried. If you get a call from them, சேடஸ்டா நீ. அந்த பொண்ணு காணாம போனாங்கன்னு கொஞ்சமா ஃபீல் பண்ணியா? ஸ்லீப்பர் செல் செட் வெளியில வரணும், அவனை கொல்ல. அதுக்காக அந்த பொண்ணுங்களோட உயிரை வச்சு தூண்டில் போடுறல்ல, அவங்க வீட்ல எவ்வளவு கஷ்டப்படுவாங்க யோசிச்சு பாத்தியா நீ? அந்த பக்கம் போ. கட்டி எடுத்திருப்பான். அப்படி உயிரை பணைய வச்சு ரிஸ்க் எடுத்ததுனால தானே இவனை. ஆமா, போயிருக்கும். 1000 பேரை அழிக்கணும்னு நினைக்கிறேன். எடுத்தானுங்க. பாய்ஸ் ஆர் சோ மீன் யா அப்படின்னு எங்களே சொல்றது. இவன் கிட்ட கிஸ் வாங்குறதுக்குள்ள கியூல நின்னு கெரோசின் அடங்கு. நான் அங்கிருந்தா வரேன். நீ செஞ்சதெல்லாம் பார்த்துட்டு தான் வந்த. 16 பேர் செத்துருக்காங்க. ஏண்டா உன் கபர்ட்ல இந்த துணிமணி, புக்ஸ் found dead on a roadside dump yard. With couple of fingers severed, he was found badly bruised too. He was tortured extensively before being killed. The man has been identified as Asif Al-Mustafa. என்ன ஜெகா, ப்ரமோஷன் கிடைக்கும். ஆனா ஆர்மிலையும் போலீஸ்லயும் மட்டும்தான் ரிட்டையர்மெண்ட் கிடைக்கும். அவனை நான் மீட் பண்ண போறதுக்கு முன்னாலேயே என் உடம்புல ட்ராக்கிங் சிப் இன்சர்ட். கண்ட்ரோல் ரூம்ல இருந்துகிட்டு நீ இவனுக்கு கம்யூனிகேட் பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஆர்மிக்கு நாம யூஸ் பண்ற எடுத்துக்கிட்டு பாலாஜி மூலமா என்ன எங்க கூட்டிட்டு போறாங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டு நீ அங்க வரணும். மொத்த ஸ்லீப்பர் செல்ஸும் கோமா செல்ஸ் தான். அவங்களுக்கு லைஃப் என்ன விளையாடுறியா? நீ பாட்டுக்கு சூசைட் அட்டாக்ன்ற அவனுங்களை கை தட்டுறானுங்க. அவன் அவ்வளவு ஆபத்தா போனாங்க. ஹேமந்த் கார்கரையும் விஜய் சலாஸ்கரும் 20 நிமிஷத்துல செத்து போய் உடம்ப கொண்டு வந்தாங்களே. ஜெகா, 1000 பேரை அழிக்கணும்னு நினைக்கிற அவனுங்கள உயிரை கொடுக்க ரெடி. ஒண்ணு இல்ல, எங்க வீட்டுல எனக்கு அப்புறம் வேற 2 தங்கச்சிங்க வேற. நீ ஃப்ரீயா இருந்தா இல்ல இப்போதைக்கு வேணாம். ஃபர்ஸ்ட் நீங்க பிடிக்கல நீங்க, அப்புறம் பிடிச்சிருக்கு நீங்க. ஓகே. இதெல்லாம் நீ பண்ணிடுவோம். இது யாரு வச்சதுன்னு கேள்வி வரும். அப்போ மூலமா நிறைய ஸ்லீப்பர் செல்ஸ இந்தியன் ஆர்மில சேர வச்சு நாட்டுக்கு கேன்சர். நான் இங்க இருந்து தப்பிக்கணும். தொடங்கி இருக்கும் போதும் லாக் ரிலீஸ் பண்ணிட்டு அடிக்க பயப்படுறல. He's a tricky guy. I can only Mano. Just shoot it. You can't beat him.
सही बोल रहा हूँ भाई, एक दूसरे को मार के लोग मर जाएंगे। आप बोलो तो मैं गोली मार देता हूँ। नहीं 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 बिल्कुल नहीं। बुद्धिशाली புரியல. இங்கேயும் அப்படிதான், யார் சொல்லி கேக்குறாங்க? இதுலயே சீரியஸ் கிடையாது, என்ன பண்றது? சார் இன்னைக்கு அவங்க இப்படி ஒன்னா இருக்காங்கன்னா அதுக்கு காரணமே நான் தான். நீங்களா? எஸ் சார், நம்ம வந்த அன்னைக்கு அவங்க அப்பா சொல்றீங்க. இதுக்கிடையில ஒரு பன்னாட உள்ள பூந்தான்னு சொன்னேன், அந்த பன்னாடே நான். ஏய் என்ன ஈவல் நடந்தது நினைச்சிட்டு ஃபேமிலி போட்டோவை திரும்ப திரும்ப பார்த்துக்கிட்டு அப்படி இந்த நினைவுகள் கனமே தாய் மண்ணே செல்கின்ற தொட்டு செல்லும் உணர்வுகளே போய் வர காடு நெஞ்சில் சொந்தங்களின் நினைவு மோதும் உயிர் துடிப்பாய் துடிக்கும் எங்கள் மண்ணோடு